Satyabama Institute of Science and Technology, admissions open. பழசுக்கு எப்பவுமே மதிப்பு இருக்கு. ஒரே நிமிஷத்துல உங்களோட யூஸ் மொபைல்ஸ் நம்ம டோஃபைல வித்துட்டு பணமா மாத்திக்கோங்க. ரிலீஸுக்கு முன்பாகவே 100க்கும் மேற்பட்ட மக்களுக்கு திரையிடப்பட்ட பேய் படம் மர்மர் வெற்றி நடை போடுகிறது. நல்ல நடிகர் தான். துள்ளுவதில் எம்மை படத்தில் அவரை பார்த்தது நான். அவரை பிக்சர் பார்த்த சமீபத்தில் டிப்பிக்கலாக வந்துட்டு ஒரு ஈரல் கெட்டு போனால் என்ன மாதிரி அறிகுறிகள் வருமோ, ஒரு லிவர் ஃபெயிலியர் கேஸ் வந்து எப்படியெல்லாம் மேனிஃபெஸ்ட் ஆகுமோ அது மொத்த அறிகுறியும் அப்படியே இருக்கும். அதே மாதிரி அவர் அந்த ஃபேஸ்புக்கில் அந்த போட்டு இந்த பிக்கில் கூட பார்த்தீங்கன்னா வயிற்றில் வந்து ஒரு சின்ன ஊசி கொடுத்தி அந்த ஊசியிலேருந்து டியூப்லேருந்து தண்ணி வெளியே வர மாதிரி, அப்போனா வயிற்று ஃபுல்லாக தண்ணி சேர்ந்துருக்கு. இது எல்லாமே வந்து லிவர் ஃபெயிலியருக்கான அறிகுறி. ஈரல்னாலே அவ்வளோ சாஃப்ட்டு, தல போல எப்படிலாம் சொல்லணுமோ அவ்வளோ சாஃப்டாக இருக்கிற ஒரு உறுப்பு தான் ஈரல். ஆனால் அப்படி ஒரு ஈரல் முரண்டு பிடிச்சி பயங்கரமாக வந்துட்டு ஹார்டாகி மொறுன்னு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுச்சுன்னா அதுதான் லிவர் சிரோசிஸ். அந்த லிவர் சிரோசிஸ் ஏன் டெவலப் ஆகிருக்கு அப்படின்னும் போது அந்த காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தான் ஃபேட்டி லிவர். ஈரலோட வெளிப்பாடு வந்துட்டு நம்மளுக்கு ஒரு 50% டேமேஜ் ஆகிற வரைக்கும் தெரியவே தெரியாது. ஏன்னா ஈரல்ன்றது ஒரு பெரிய உறுப்பு. அதில் ஒரு 50 to 70% டேமேஜ் ஆகும் போது தான் நம்மளுக்கு வெளிப்பாடே தெரியும். நோயின்னு ஒன்று வந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு சில நோய்கள்லாம் இருக்குது. ஆள் அடையாளத்தையே மாற்றி விட்றோம். அவர் எவ்வளோ அழகாக இருப்பார், நீங்கள் பார்த்துருப்போம். அந்த துள்ளுவதில் ரொம்ப அழகாக இருப்பார். திடீர்னு பார்க்கும்போது அவர் தானா அப்படின்னு அது தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு உடம்பு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கெலிட்டன் மாதிரி வந்து இருக்குது. எலும்பு கூடு மட்டும்தான் இருக்குது. இப்போ இதில் என்ன ஆகும்னா உங்களோட இம்யூனிட்டி ரொம்ப வீக்கன் ஆகிடும். ஃபேட்டி லிவர்ன்றது நிறைய பேர் வந்து நெக்லெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா யாரும் போய் செக் கூட பண்ணியிருக்க மாட்டாங்க. ஃபேட்டி லிவர்ன்றது இந்த ஈரலை சுற்றி கொழுப்பு சேர்றது. ஏன் அப்படி வருது அப்படின்னும் போது 2 இதுவாக பிரிக்கிறாங்க மெடிக்கலில். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆல்கஹாலிக், இன்னொன்று நான் ஆல்கஹாலிக். நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குறவங்க சொல்லுவாங்க, எனக்கு வந்து ஆல்கஹாலே நான் குடிக்க மாட்டேன், ஆனால் நான் சும்மா மாஸ்டர் செக்கப் எடுக்க போனால் எனக்கு ஃபேட்டி லிவர் இருக்குன்றாங்களே. இப்போ எனக்கு என்ன பதில் சொல்கிறீங்கன்னும் போது ஆல்கஹால் இல்லாமையே லிவரில் கொழுப்பு சேரக்கூடிய காரணங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஃபுட்டு ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. ஒபிசிட்டி முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. இப்போ வந்து எனக்கே நான் வந்து ஸ்கேன் எடுக்க போகும்போது பார்த்தீங்கன்னா சார் உங்களுக்கு கிரேட் 1 ஃபேட்டி லிவர்ன்ட்டான். அப்படியே ஒரு 10 வருஷம் ஓட்டுறேன்னு வச்சுக்கோங்க. நான் இப்போ என்னோட வயசு வந்து 33 34 இருக்குன்னா அப்படியே நான் 45 வயசில் திடீர்னு சிரோசிஸ் ஆக மாட்டேன்னு என்ன நிச்சயம். வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். நடிகர் அபிநய் வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிருக்கார் அப்படின்னு பார்க்குறோம். அந்த பிக்சர்ஸ் எல்லாம் பார்க்கும்போதே அவரும் அதை பற்றி பேசியிருக்காங்க. இந்த ஃபேட்டி லிவராக இருக்கும், லிவர் வந்து எஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு. ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு சார் அவரை பொறுத்த வரைக்கும்? நல்ல நடிகர் தான். துள்ளுவதில் எம்மை படத்தில் அவரை பார்த்தது நான். அந்த டைமில் நான் ஒரு ஸ்கூல் பையன். அந்த படம்லாம் பயங்கரம் ஒளிஞ்சு வீட்டில் பார்க்க விடலை. அப்படி பார்த்த படம் தான். நல்ல நடிகர் தான். இல்லை அவர் பிக்சர் பார்த்த சமீபத்தில் டிப்பிக்கலாக வந்துட்டு ஒரு ஈரல் கெட்டு போனால் என்ன மாதிரி அறிகுறிகள் வருமோ அப்படியே அது மொத்த அந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் காமிப்போம்ல, ஒரு லிவர் ஃபெயிலியர் கேஸ் வந்து எப்படியெல்லாம் மேனிஃபெஸ்ட் ஆகுமோ அது மொத்த அறிகுறியும் அப்படியே இருக்குது. ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா வயிறுலெல்லாம் வீங்கின மாதிரி, அதே மாதிரி மஞ்சக்காமல் வந்த மாதிரி, உடம்பெல்லாம் ஃபுல்லாக இழைச்சி போயிருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா வயிறு மட்டும் பெருசாக இருக்கும். ஓகேங்களா? இல்லைனா ஷைனி அப்டம்னா வயிறு மட்டும் பெருசாக இருக்கும். தொப்புள்லாம் வெளியே வந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி அவர் அந்த ஃபேஸ்புக்கில் அந்த போட்டு இந்த பிக்கில் கூட பார்த்தீங்கன்னா வயிற்றில் வந்து ஒரு சின்ன ஊசி கொடுத்தி அந்த ஊசியிலேருந்து டியூப்லேருந்து தண்ணி வெளியே வர மாதிரி, அப்போனா வயிற்று ஃபுல்லாக தண்ணி சேர்ந்துருக்கு. இது எல்லாமே வந்து லிவர் ஃபெயிலியருக்கான அறிகுறிகள். ஓகே, அப்போ லிவர் ஏன் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னு எடுத்தோம்னா இந்த கேஸ் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா லிவர் சிரோசிஸாக தான் இருக்கணும். லிவர் சிரோசிஸ்னால் என்னென்னா நார்மலாக ஈரல்ன்றது என்ன, நம்ம எல்லாருமே ஈரல் சாப்பிட்ற நிறைய பேர் சாப்பிடுவாங்க. பெரும்பான்மை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆட்டோட ஈரல் சாப்பிடுவோம். எப்படி இருக்கும்? சாஃப்டாக இருக்கும். ஓகே, ஈரல்னாலே அவ்வளோ சாஃப்ட்டு, தல போல எப்படிலாம் சொல்லணுமோ அவ்வளோ சாஃப்டாக இருக்கிற ஒரு உறுப்பு தான் ஈரல். ஆனால் அப்படி ஒரு ஈரல் முரண்டு பிடிச்சி பயங்கரமாக வந்துட்டு ஹார்டாகி மொறுன்னு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுச்சுன்னா அதுதான் லிவர் சிரோசிஸ். ஸோ அப்போ லிவர் சிரோசிஸ்ன்றது நார்மலாக நல்லா ஃப்ரெஜைலாக இருக்கிற அந்த ஈரல் வந்துட்டு அப்படியே வந்துட்டு சுருங்கி போயிட்டு இருங்கின கல் மாதிரி மாறிடுறது தான் லிவர் சிரோசிஸ். அந்த லிவர் சிரோசிஸ் ஏன் டெவலப் ஆகிருக்கு அப்படின்னும் போது அந்த காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தான் ஃபேட்டி லிவர். ஸோ இது அப்படியே ஒரு ப்ராசஸ் மாதிரி, ஒன்றுனால இன்னொன்றுனால இன்னொன்று அப்படின்ற மாதிரி. ஃபேட்டி லிவர் ஏன் வந்தது அப்படின்னு பார்க்கும்போது 2 காரணம். ஒன்று வந்து ஆல்கஹால். ஓகேங்களா? சரக்கு ரொம்ப அதிகமாக நம்ம அடிக்கிறாங்க அப்படின்னும் போது ஒரு காரணம். இன்னொன்று சரக்கு அடிக்காத காரணங்களும் ஒரு சிலது இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் ஃபேட்டி லிவர் வந்துட்டு 1, 2, 3ன்னு 3 ஸ்டேஜ் இருக்குது. அதையும் அவங்க கண்காணிக்காமல் இன்னும் நல்லா சரக்கு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, இன்னும் லிவரை பார்த்துக்காமல் இருக்காங்கன்னா அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்க நோயாக மாறுது. அதுதான் லிவர் சிரோசிஸ். அந்த லிவர் சிரோசிஸ் ஆகும்போது காம்ப்ளிகேஷன் வந்து அந்த லிவர் வந்து செயலிழக்குது. அதுதான் லிவர் ஃபெயிலியர் ஆகும்போது அந்த அறிகுறிகள் எல்லாமே நம்மளுக்கு தென்படுது. ஸோ இது வந்து ஒன்றுனால இன்னொன்று அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராசஸாக நம்ம முதல் கட்ட பார்வையாக வைக்கலாம். ஓகே, இதில் இப்போ இவருக்கு என்ன மாதிரி இருக்குன்றது அந்த பிக்சர் வச்சு நம்மளால ஐடென்டிஃபை கண்டிப்பாக சார். இது வந்து ஃபுல் ப்ளோனாக இருக்குது சார். ஃபுல் ப்ளோன்னா என்ன பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக அந்த லிவர் சிரோசிஸை தாண்டி அந்த லிவர் ஃபெயிலியர்னு சொல்கிறோம்ல,
ஃபெயிலியருக்கான அறிகுறி எல்லாமே தெரியுது சார். அதாவது நான் சொன்ன மாதிரி வந்து லிவர் ஃபெயிலியர்னா என்ன ஆகும்னா, இப்போ ஈரல் வந்துட்டு உங்களுக்கு வந்து பட்டால் தான் செரிமானன்றது நடக்கும். ஏன்னா நம்மளுக்கு செரிமானத்துக்கு தேவையான பைல் ஜூஸ், இந்த செரிமானத்தை வந்து எல்லா ஃபுட்டையும் சரி, மாத்திரையும் சரி எல்லாத்தையும் மெட்டபலைஸ் பண்ணுறது, செரிமானம் பண்ணுறதுக்கு முக்கியமான உறுப்பு வந்து ஈரல். ஈரலோட வெளிப்பாடு வந்துட்டு நம்மளுக்கு ஒரு 50% டேமேஜ் ஆகிற வரைக்கும் தெரியவே தெரியாது. ஏன்னா ஈரல்ன்றது ஒரு பெரிய உறுப்பு, ஓகேங்களா? அதில் 2 சைஸ் இருக்குது, லெஃப்ட் சைடு ஈரல், ரைட்டு சைடு ஈரல். அதில் ஒரு 50 to 70% டேமேஜ் ஆகும்போது தான் நம்மளுக்கு வெளிப்பாடே தெரியும். அது வரைக்கும் நிறைய பேர் வந்துட்டு நல்லா இருக்கும்னு நினச்சி ஓட்டிகிட்டு இருப்பாங்க. ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஈரல் வந்து கெட்டு போக ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு எதை சாப்பிட்டாலும் ஒத்துக்காது, வாய் கொமட்டல் அதிகமாக இருக்கும், வாந்தி வந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் நம்ம நிராகரிச்சுக்கிட்டு இருக்கும் போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும்னா, திடீர்னு பார்க்குறவங்க, என்ன சார் உங்கள் கண்ணு ஒரு மாதிரி எலுமிச்சப்பழம் மாதிரி இருக்குது, மஞ்சளாக இருக்குது கண்ணில், என்ன சார் உடம்பெல்லாம் ஒரு மாதிரி மஞ்சளாக இருக்க மாதிரி இருக்குன்னு இந்த ஜாண்டிஸ் அறிகுறிகள்னு சொல்கிறோம்ல, அந்த ஜாண்டிஸ் அறிகுறிகள்லாம் வரும். இன்னும் அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த லிவர் வந்து சுருங்கிறதுனால, ஃபெயிலியர் ஆகிறதுனால, சுருங்கிறதுனால அந்த லிவருக்கு கனெக்ட் ஆகிறதுக்கு ஒரு ரத்த குழாய் இருக்குது. அது பேர் தான் போர்ட்டல் வெயின்னு சொல்லுவோம். ஸோ இந்த லிவர் சுருங்கிறதுனால அந்த போர்ட்டல் வெயினோட ப்ரெஷர் வந்து அதிகமாகுது. ஓகே, அந்த ரத்த குழாயோட ப்ரெஷர் அதிகமாகுது. அப்படி ப்ரெஷர் அதிகமாவதுனால உள்ளே இருக்கிற அந்த ரத்தத்தில் இருக்கிற அந்த நீர் சத்து எல்லாமே வெளிப்பக்கமாக போயிடுது. ஸோ எப்பயுமே ப்ரெஷர் ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷர் ஏரியாவிலேருந்து லோ ப்ரெஷர் ஏரியாவுக்கு போகும். புரியுதுங்களா? ஒருத்த போட்டு அழுத்துறாங்க, நீங்கள் டக்குன்னு எங்கே காலியான இடமா அங்கே ஓடிடுவீங்க. அப்போ இந்த ப்ரெஷர் இங்கே அதிகமாகும் போது அங்கே உள்ளே இருக்கிற நீர்லாம் வந்து வெளியே வந்து வயிற்று ஃபுல்லாக சேர ஆரம்பிக்குது. அதுதான் அசைட்டிஸ்ன்னு சொல்கிறோம். அது டெவலப் ஆகிருக்கு. இதெல்லாம் அந்த பிக்சர் பார்க்கும்போது சிவியர் மால் நியூட்ரிஷன், அதாவது உடம்புல இருக்கிற சக்தி எல்லாம் அந்த மசில் ப்ரோட்டீன்னு சொல்கிறோம்ல, நம்மளோட மசில்ஸ் தசைகள் எல்லா தசையில் இருக்கிற சக்தி எல்லாத்தையுமே உறிஞ்சிருது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் கட்டாக அவர் வந்து எண்டு ஸ்டேஜ் லிவர் டிசீஸ், அதாவது லிவர் ஃபெயிலியரில் இருக்கிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் அந்த பிக்சர் பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியுது. ஏன்னா அந்த டியூப் போட்டு வயிற்று வந்து தண்ணி எடுக்கிறாங்க, அப்போனா தண்ணி சேருதுன்னா அப்போ லிவர் கெட்டு போயிருக்கு, லிவர் சுருங்கி இருக்குது, ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, அதனால தான் தண்ணி சேருது. ஓகே, ஜாண்டிஸ் வந்த மாதிரி இருக்காரு, உடம்பு ஃபுல்லாக நல்லா வெயிட் லாஸ்ன்னும் போது கண்டிப்பாக சிவியர் லிவர் சிரோசிஸ், லிவர் ஃபெயிலியர்ன்றதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ இந்த ஒரு பிரச்சனைனாலேயே வந்து ஆள் அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறுறதுக்கான அதான் சார், அதான் கொடுமையை. நோயின்னு ஒன்று வந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு சில நோய்கள்லாம் இருக்குது, ஆள் அடையாளத்தையே மாற்றி விட்றோம். அவர் எவ்வளோ அழகாக இருப்பார், நீங்கள் பார்த்துருப்போம், அந்த துள்ளுவதில் ரொம்ப அழகாக இருப்பார். திடீர்னு பார்க்கும்போது அவர் தானா அப்படின்னு அது தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு உடம்பு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கெலிட்டன் மாதிரி வந்து இருக்குது. எலும்பு கூடு மட்டும்தான் இருக்குது, தோல் மட்டும்தான் இருக்கே தவிர தசைன்ற புரோட்டீன்ன்ற கான்செப்டே அங்கே இல்லை. அதே மாதிரி போனு, தோல் இவ்வளோ தான் நம்மளுக்கு வந்து அந்த கேஸில் இருக்குது. ஆள் அடையாளம் தெரியாத மாதிரி மாறுவாங்க. ஓகேங்களா? இப்போ இதில் என்ன ஆகும்னா உங்களோட இம்யூனிட்டி ரொம்ப வீக்கன் ஆகிடும். புரியுங்களா? நீங்கள் பார்த்தாலே எதிர்ப்பு சக்தி குறைவான ஆளுன்னு சொல்கிறோம்ல, நம்ம நிறைய பேசிக்கிட்டே இருப்போம். நம்ம சார் இவங்களாம் வந்து தடுப்பூசி போட்டுக்கணும் சார் இவங்களாம் மாஸ்க் போட்டுக்கணும் சார் இவங்களாம் கூட்ட நெரிசலில் போகாதீங்க சார்ன்றோம்ல, அதுக்கு ஐடியல் கேண்டிடேட் இவர். ஓகேங்களா? இப்போ இவருக்கெல்லாம் ஈஸியாக இன்ஃபெக்ஷன் ஆகும், ஈஸியாக கிருமி தாக்குதல் வரும். அப்படி வர கிருமி தாக்குதல் வந்து சாதாரணமாக முடியாது, ஏன்னா உங்களுக்கு எதிர்ப்பு சக்தியே இல்லை. அப்போ ஆளை கொல்ற லெவலுக்கு போகும். ஓகேங்களா? ஸோ அதனால் ஆள் அடையாளமே தெரியாமல் மாறுவாங்கன்றது 100க்கு 100 உண்மை. அதுக்கு நல்ல பிக்சர் வந்து இதுதான். இப்போது ஃபேட்டி லிவர் வந்து பார்க்காம இருந்தாலே இந்த ஸ்டேஜ் வந்துடும் அப்படின்றது தான் புரிஞ்சுக்கும். கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும் சார். இப்போ ஃபேட்டி லிவர் நீங்கள் ஆரம்பிக்கிறதுனால அதை பற்றி ஒரு ஐடியா சொல்லிடுறேன். ஃபேட்டி லிவர்ன்றது நிறைய பேர் வந்து நெக்லெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா யாரும் போய் செக் கூட பண்ணியிருக்க மாட்டாங்க. ஃபேட்டி லிவர்ன்றது என்னென்னா இந்த ஈரலை சுற்றி கொழுப்பு சேர்றது, அவ்வளோதான். ஃபேட்டினா என்ன? கொழுப்பு. லிவர்னா என்னது? ஈரல். ஸோ ஈரலை சுற்றி கொழுப்பு சேர்றது பேர் தான் ஃபேட்டி லிவர். ஏன் அப்படி வருது அப்படின்னும் போது 2 இதுவாக பிரிக்கிறாங்க மெடிக்கலில். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆல்கஹாலிக், இன்னொன்று நான் ஆல்கஹாலிக். ஆல்கஹாலிக்னா இந்த சரக்கு அடிக்கிறவங்களுக்கு ஃபேட்டி லிவர் வரும். ஓகேங்களா? ஏன்னா ஆல்கஹால் 80 to 90% லிவரில் தான் மெட்டபலைஸ் ஆகுது, அதாவது ஈரலில் தான் செரிமானம் அடையுது. ஓகேங்களா? அப்போ ஈரலில் அந்த ஆல்கஹால் பட்டு என்ன ஆகுனா கொழுப்பு சக்தி வந்து அதிகமாகும். ஓகே, அதை நம்ம கண்டுக்காமல் விடும் போது என்ன ஆகுனா ஃபஸ்ட்டு ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும், அது வந்து ஸ்டேஜ் 1 ஃபேட்டி லிவர் 1ன்றோம். இன்னும் கொஞ்சம் ஃபார்ம் ஆகும் வந்து 2ன்றோம், இன்னும் ஃபுல்லாக ஃபார்ம் ஆகும் 3ன்றோம். அப்போ என்ன ஆகுனா ஈரல் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக வந்து செயல்பட முடியாது. அந்த ஃபேட் வந்து லேட்டரான என்ன ஆகுனா வந்துட்டு அந்த ஈரலை சுருக்கிறதுக்கான வழிகளை ஆரம்பிக்குது. அப்போ அதுதான் வந்துட்டு அந்த லிவர் சிரோசிஸ் நோயாக மாறுது. அப்போ லிவர் சிரோசிஸ் வர்றதுக்கு மிக முக்கியமான ஒன் ஆஃப் த காரணம் வந்து இந்த ஃபேட்டி லிவர். ஓகேங்களா? அப்போ இந்த ஃபேட்டி லிவருக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த ஆல்கஹால், மது. அதனால தான் நம்ம எல்லாருமே வந்து மது வேண்டாம் எத்தனை பேர் மது குடிக்காதீங்க லிவர் போயிடும் அப்படின்னு சொல்கிறோம்ல. ஏன் அப்படின்னா இதுதான். ஓகேங்களா? இப்போ ஆல்கஹாலை தாண்டி சில பேர் அப்போ நினைப்பாங்க, சார் எனக்கு நான் நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குறவங்க சொல்லுவாங்க, எனக்கு வந்து ஆல்கஹாலே நான் குடிக்க மாட்டேன், ஆனால் நான் சும்மா மாஸ்டர் செக்கப் எடுக்க போனால் எனக்கு ஃபேட்டி லிவர் இருக்குன்றாங்களே. இப்போ எனக்கு என்ன பதில் சொல்கிறீங்கன்னும் போது நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ்னு தனி டாப்பிக்கே இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஒபிசிட்டி சார். ஓகேங்களா? உங்ககிட்ட சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, மக்கள் விழிப்புணர்வுக்கு தான் சொல்கிறோம். இப்போ வந்து எனக்கே நான் வந்து ஸ்கேன் எடுக்க போகும்போது பார்த்தீங்கன்னா, சார் உங்களுக்கு கிரேட் 1 ஃபேட்டி லிவர்ன்ட்டான். ஓகேங்களா? வெயிட்டை குறைங்க சார்ன்றான். ஓகேங்களா? ஸோ நான் வந்து 90 to 95 ரேஞ்சில் இருக்கேன். ஓகே, 80 to 85 ரேஞ்சுக்கு வந்தாலும் அது காணாம போயிடும்.
ஓகேங்களா. அப்போ கண்ணெதிர்க்க எனக்கு தெரியுது எனக்கு கிரேட் 1 இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இப்போ இதை அப்படியே விட்டு நான் 95 to 100க்கு போகிறேன்னு வச்சுக்கோங்க, கிரேட் 2 மாறும். 100க்கு மேலே போயிட்டேன்னு வச்சுக்கோங்க, கிரேட் 3 மாறும். அப்படியே ஒரு 10 வருஷம் ஓட்டுறேன்னு வச்சுக்கோங்க. நான் இப்போ என்னோட வயசு வந்து 33 34 இருக்குன்னா அப்படியே நான் 45 வயசில் திடீர்னு சிரோசிஸ் ஆக மாட்டேன்னு என்ன நிச்சயம். ஸோ அப்படின்னு இருக்கும்போது இதெல்லாம் லைஃப் ஸ்டைல்னால டேரெக்டாக லிங்க் ஆகக்கூடிய ஒரு நோய் அப்படின்னும் போது பயம் வருது நம்மளுக்கு. என்னடா அது நம்ம இவ்வளோ தூரம் பேசுகிறோம் பார்க்குறோம், நம்ம ஒரு அவேர்னஸாக இல்லைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே இப்போ பாருங்கள் 1 மீல் பர் டே இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம். உடற்பயிற்சிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாமே பர்சனலாக நம்மளே பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம். ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெயிட் ஒபிசிட்டின்றது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஒபிசிட்டியை தாண்டி ஃபேட்டி லிவருக்கு அதர் காரணம் போது ஹை ஃபேட் கண்டென்ட் நிறைய பேர் எடுப்பாங்க. நிறைய பேர் என்ன தப்பாக இருப்பாங்க, நான் ஒல்லியாக தானே இருக்கேன் அப்படின்னு சாப்பிட்டு வெயிட் போட்டாவது நீ சுதாரிச்சிக்கலாம், நிறைய நம்ம வெயிட் போடுறான்ட்டு. நிறைய பேர் ஒல்லியாக இருப்பாங்க, வெயிட்டே போடாமல் இருப்பாங்க. ஆனால் பிளட்லேயும் லிவர்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபேட் அவ்வளோ கொலஸ்ட்ரால் சேர்ந்து கிடக்கும். அது இன்னும் டேஞ்சர். ஓகே, அவங்க தான் டக்குன்னு இன்னும் ஃபேட்டி லிவர், சிரோசிஸ், ஹார்ட் அட்டாக் இந்த நோய்க்கெலாம் வருது. அப்போது இவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த ப்ரௌன் அடிப்போஸ் டிஷ்யூ இருக்கிறதா எவ்வளோ சாப்பிட்டாலும் ஜெனட்டிக்காக வெயிட் போடாது. ஆனால் அந்த கொலஸ்ட்ரால் எல்லாமே பிளட்லையும் லிவர்லேயும் சேர்ந்துக்கிட்டு இருக்கும். அப்போது ஹை சேச்சுரேட்டட் ஃபேட் சாப்பிட்றாங்களே, எப்போ பார்த்தாலும் ஃப்ரைட் ஐட்டமு, பர்கர் ஐட்டமு, பீட்சா ஐட்டமு, இந்த பேக்கரி ஐட்டமு, ஈஸ்ட் ஐட்டமு, சமோசா, பப்ஸு இதையே சாப்பிட்டுக்கிட்டு காய்கறி, பழம், இந்த நார் சத்து பொருட்கள் இந்த மாதிரி ஒன்று இருக்குன்றதே மறந்துட்டு இதை மட்டும் சாப்பிட்றவங்களுக்கு வந்து திருப்பி ரிஸ்க் வந்து கூடுது. இது பேர் தான் வந்துட்டு நம்மளுக்கு நேஷ்ன்னு சொல்லுவோம், நான் ஆல்கஹாலிக் ஸ்டியேட்டோ ஹெப்படைட்டிஸ். அதாவது ஆல்கஹால் இல்லாமையே லிவரில் கொழுப்பு சேரக்கூடிய காரணங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஃபுட்டு ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது, ஒபிசிட்டி முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. அதே மாதிரி இந்த இடத்துல இந்த தருணத்தில் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். நிறைய பேர் உட்காந்துக்கிட்டு இந்த மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு பேர் ப்ரிஸ்கிரிப்ஷனே தெரியாமல், அண்ணா எனக்கு ஒரு வலி மாத்திரை கொடு, அண்ணா எனக்கு தலை வலிக்குது இந்த மாத்திரை கொடு, எனக்கு வந்து கால் வலிக்குது இந்த மாத்திரை கொடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓவர் த கவுண்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஆளுங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த மெடிக்கல் ஷாப்கார ஸ்ட்ராங்கான மாத்திரையை தான் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை வந்து வியாபாரம் ஆகணும். ஒரு தடவை சரியாயிடுச்சுன்னா இந்த மெடிக்கல் ஷாப் ஏன்னா ஒரு டாக்டர்கிட்ட போய் பார்த்தா 200-300 ஃபீஸ் வாங்குறாரு அப்படின்னும் போது மெடிக்கல் ஷாப்பை போய் வாங்கும் போது அந்த மாத்திரைங்களை ஓவர் டோஸ் போடுறது, அதில் எஸ்பெஷலி வந்து இந்த ஸ்டீராய்டு மாத்திரைங்களை கொடுக்குறாங்க. ஓரல் கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் நிறைய இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. வலி மாத்திரைங்களை கொடுக்குறாங்க. இது எல்லாமே இன்டைரக்டாக லிவர் மற்றும் கிட்னியை திருப்பியும் பாதிக்குது. அப்போ ட்ரக்ஸு கூட இந்த ஃபேட்டி லிவருக்கு ஒன் ஆஃப் த காரணமாக வந்து அமையுது அப்படின்னு காரணங்கள் அடிக்கிட்டே போகலாம். ஆனால் 80 விழுக்காடு வந்து பார்த்திங்கன்னா ஆல்கஹால், மது தான் முதல் காரணமாக இந்த ஃபேட்டி லிவருக்கு அமையுது. அதுதான் இந்த லிவர் சிரோசிஸை ஏற்படுத்துதுன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ நம்ம கேள்விப்படும்போது சார் லிவர் வந்து ரெக்கவர் ஆகிக்கும், அதுக்கே வந்து அந்த ஒரு சென்ஸ் இருக்குது அப்படின்றது ஒரு பக்கம் கேள்விப்படுறோம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஃபேட்டி ஒபிசிட்டியாக இருக்கலாம், இல்லை ஆல்கஹால் ஹேபிட்டாக இருக்கலாம். இப்போ நான் அதை ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த ஃபேட்டி லிவர் ரெடி ஆயிருமா? கண்டிப்பாக இல்லை அதே ஸ்டேஜில் இருக்கு? இல்லை சார், சூப்பராக ரிவர்ஸ் ஆகிடும். இப்போ நான் தைரியமாக சொல்கிறேன், இன்னொரு 5-10 கிலோ நான் குறைச்சிட்டேன்னா எனக்கு ஃபேட்டி லிவர் காணாமல் போயிடும்ட்டு. எப்படி என்ன அந்த சவாலாக சொல்கிறேன்? ஏன்னா அதெல்லாம் ரிவர்சிபிள் ஸ்டேஜ். அதான் அழகு, ஃபேட்டி லிவர் இஸ் ரிவர்சிபிள். ஆனால் அந்த சிரோசிஸ் சுருங்கிடுச்சுன்னா இட் இஸ் இர்ரிவர்சிபிள். அந்த ஸ்டேஜ் வந்துருச்சுன்னா ரிவர்ஸ் ஆகாது. ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து சுருங்கின பகுதி தான். மேபி கொஞ்சம் பகுதி சுருங்காமல் இருக்குன்னா அதை தான் நீங்கள் காப்பாற்றிக்க முடியும். ஓகே, ஆனால் சுருங்கினது தான். சுருங்கினது வந்து திருப்பி நார்மலாக ஆகாது. அதனால தான் சொல்கிறேன், இந்த ஃபேட்டி லிவர் டைம்லேயே நம்ம வந்து இந்த கேஸை முடிச்சு விட்டுக்கணும். ஏன்னா சிரோசிஸ்ன்னு போயிடுச்சுன்னா நம்ம லைஃப் லாங் மருந்து, மாத்திரை, ஊசி குத்துறது, தண்ணி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு உங்கள் லைஃப் வந்து ரொம்ப மோசமாக போகும். அந்த மாதிரி கேஸில் வந்துட்டு நம்மளுக்கு ஆப்ஷனே கிடையாது ஈரலை மாற்றி வைக்கிறத தவிர. புரியுதா நான் சொல்கிறது? ஆனால் அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் சார், ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இவரே கூட அதெல்லாம் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் சில பேர் இந்த க்ரௌட். சரி, இப்போ வந்து லிவரை மாற்றணும்னா இந்தியா தான் கொஞ்சம் சீப்பு, ஃபாரின்லாம் இன்னும் காஸ்ட்லி. ஆனால் இந்தியா சீப்புன்னா என்ன சொல்ல வரேன்னா அதுவே வந்து 40 லட்சம் ஆகுது சார், 40 lakhs ஆகுது மாற்றுறதுக்கு. ஆனால் மாற்றினா மட்டும் போதுமா? மாற்றினதுக்கப்புறம் எவ்வளோ மாத்திரைங்க போட வேண்டியது இருக்கும், எவ்வளோ கண்காணிப்பில் இருக்க வேண்டியது இருக்கும், எவ்வளோ பீரியாடிக் செக்கப் இருக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா அது ஒரு சின்ன ப்ரொசீஜரில் ஒருத்தரோட ஈரல் எடுத்து இன்னொருத்தருக்கு செலுத்துகிறாங்க. செலுத்தும் போது புதுசாக ஒரு உறுப்பு நம்மளுக்குள்ளே வரும்போது அது எவ்வளோ ரியாக்ஷன்ஸ் ஆகும். ஓகேங்களா. அப்போ அந்த உறுப்பை நம்ம உடம்பு ஏற்றுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இம்யூனிட்டியை வந்து நம்ம அண்டர்ப்ளே பண்ணுவோம் நான் அதை ஏமாற்றி வைப்போம். ஏன்னா நம்ம எதிர்ப்பு சக்தி அந்த லிவரை போய் அடிக்கக்கூடாது. புரியுதா நான் சொல்கிறது? அப்போ அந்த லிவர் அண்டர்ப்ளே பண்ணுவோம், இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கணும், சீல் பிடிக்காமல் பார்த்துக்கணும், அந்த உறுப்பு கெட்டு போகாமல் பார்த்துக்கணும். அப்படின்னும் போது அதுக்கு ஒரு தனியாக ஒரு 20 லட்சம் எடுத்து வைங்க. புரியுதா நான் சொல்கிறது? அப்போ ஏறக்குறை உங்களுக்கு வந்து 50-60 லட்சன்றது வந்து மினிமமாக ஆகிறதுக்கு வாய்ப்பு கண்டிப்பாக உள்ளது. ஓகேங்களா. அப்போது இது வந்து ஃபைனான்ஷியலி எல்லாராலும் சப்போர்ட் பண்ண முடியுமா, எல்லாராலேயே வந்து பண்ணிக்க முடியுமானா கிடையாது. ஆனால் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காசு கொடுத்து ஒரு 200-300 ரூபாய்க்கு நம்ம வந்து அந்த குவார்ட்டரோ ஹாஃபோ வாங்கி குடிக்காமல் நம்மளால் இருக்க முடியும். நம்மளால் நம்ம வெயிட் வந்து ரொம்ப கெயினாகவும் பார்த்துக்க முடியும், கொலஸ்ட்ரால் லெவல்ஸை நம்மளால் செக் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் நம்ம கையில் இருக்குது. அப்போ இதுதான் ப்ரைமார்டியல் ப்ரிவென்ஷனாக நம்ம ப்ரிவென்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்.
இந்த நோய் ஃபுல்லாக வந்ததுக்கப்புறம் ஈரல் மாற்றுறதுக்கு யார்கிட்டயாவது நம்ம கெஞ்சறதுக்கு என்ன சார் யூஸ் இருக்குது? புரியுதா நான் சொல்கிறது? அப்போ ஏன் நம்ம முன்னாடியே அதை தடுக்கக்கூடாது அப்படின்ட்டு. அப்புறம் இந்த லிவர் சிரோஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ட் காரணம், இன்னொரு காரணமும் இருக்குது இந்த ஆல்கஹாலை தாண்டி. அது என்னென்னா, இந்த ஹெப்பாட்டிட்டிஸ் பின்னு ஒரு வைரஸ் இருக்குது சார். நம்ம எல்லாருமே பிறக்கும் போது இந்த தடுப்பூசி போட்டிருப்பாங்க. மருத்துவ மாணவர்கள் அனைவரும், செவிலியர் மாணவர்கள் அனைவரும் இந்த தடுப்பூசி போட்டு தான் அந்த கோர்ஸுக்கே போய் சேருவாங்க. இந்த ஹெப்பாட்டிட்டிஸ் பின்றது ஒரு வைரஸ். இந்த ஹெப்பாட்டிட்டிஸ் பி வைரஸ் வந்து பேர்லேயே இருக்குது, ஹெப்படைட்டிஸ். ஹெப்பானா அது லிவர். ஸோ அந்த லிவரில் இருக்கிற செல்லில் பாதிக்கக்கூடிய ஒரு வைரஸ் தான் ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ். இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு ஈஸியாக பரவக்கூடிய ஒன்று. ஏன்னா பிளட் மூலிமா பரவுது. அப்போது யார் யாருக்கெல்லாம் அது ஈஸியாக பரவுதுன்னா, இந்த செக்ஷுவல் கான்டாக்ட். ஓகேங்களா? இப்போ ரேண்டமாக வந்து ஒரு கல்ச்சர் நம்ம யாருன்னே தெரியாமல் ஒருத்தவங்க கூட ஸ்லீப் ஓவர் போகிறது, அந்த இடத்துல வந்து இப்போ நீங்கள் எதுவும் உங்கள் இஷ்டம், கருத்துரிமை, அதை நான் அது தப்பு நான் சொல்லலை. பட் ஆனால் அந்த இடத்துல வந்து கருதறி சாதனம் எதுவும் பயன்படுத்தாமல் இருக்கிறது, இந்த மாதிரி ஓரல், இந்த மாதிரி காண்டம் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஹெப்படைட்டிஸ் பி அவருக்கு இருக்குது, ஹெச்ஐவி இருக்குன்னா டக்குன்னு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஹெச்ஐவியும் வந்து திருப்பி லிவர் ஃபெயிலியருக்கு உண்டாக்கும். ஹெப்படைட்டிஸ் பி வந்து சிரோசிஸை உண்டாகணுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆதி காலத்துலேருந்தே படிச்சுக்கிட்டு இருக்கோம் சார். ஓகேங்களா? அப்போ ஹெப்படைட்டிஸ் பி வைரஸை நம்ம தடுக்கணும்னா அந்த செக்ஷுவல் கான்டாக்டில் ஜாகிரதையாக இருக்கணும். ரெண்டாவது வந்து அந்த காமன் யூஸிங்கை நிறைய இதெல்லாம் நம்ம தவிர்க்கணும். எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மேன்ஷன்லேருந்து ஒரு தம்பி ஒருத்தர் வந்தார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா மேன்ஷனில் வந்து எல்லாரும் காமனாக பார்த்தீங்கன்னா காலங்காலத்தில் இருந்து குளிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த காமனாக அந்த 7 o'clock பிளேடுன்னு ஒன்று இருக்குல்ல, 7 பிளேடு, அந்த இப்போ தானே இந்த ஜிலெட் ரேசர்லாம் 7 o'clock பிளேடு யூஸ் பண்ணும்போது அந்த பிளேடை சொல்லிவிட்டு காமனாக ஒரு தாத்தா ஒருத்தர் பண்ணிட்டு போவார், அடுத்து இவன் பண்ணுவோம். அது மாதிரி எல்லாரும் அதே பிளேடு. ஏன்னா எதுக்கு அந்த பிளேடுக்கு ₹1 செலவு பண்ணணுன்ட்டு, ₹1 பிளேடை செலவு பண்ணிட்டு காமன் பிளேடு யூஸ் பண்ணி, இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருந்த அந்த தாத்தாவும் அங்கிளும் யாருக்கும் ஹெப்படைட்டிஸ் பி இருந்திருக்கு. அந்த பிளேடு கிழிச்சு இவருக்கு ஹெப்படைட்டிஸ் பி வந்துருச்சு. அப்போ அந்த காமனாக அந்த ரேசர் ஷேர் பண்ணுறது, நீடில் ஷேர் பண்ணுறது, இப்போ இருக்க நிறைய கல்ச்சரில் பார்த்தீங்கன்னா இந்த ஐவி ட்ரக் அப்யூஸ் பண்ணுறாங்க. போதைப் பொருட்களுக்காக வந்துட்டு இன்ஜெக்ஷன் குத்திக்கிறாங்க. அப்போ அவங்களாம் போதையில் என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாது. அந்த போதை இடத்துல வந்துட்டு மோசமான ஆளை உட்காந்துக்கிட்டு இருப்பான், ரொம்ப பணக்கார ஆளை உட்காந்துக்கிட்டு இருப்பான், யாருக்கு என்ன நோய் இருக்குன்னே தெரியாது. இவன் ஊசி குத்திட்டு கொடுப்பான், அவன் போதையில் அவன் ஊசி குத்திப்பான், மாற்றி குத்திப்பாங்க. அப்போ நீடில் காமனாக ஒரு பிளட்டையும் குத்திட்டு வருது. புரியுதா நான் சொல்கிறது? இதெல்லாம் நம்ம கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய விஷயமா இருக்குது. ஓகேங்களா? அப்போது ஏன் நான் சொல்கிறேன்னா, எந்தெந்த இடத்துலலாம் தவறு நடக்கும்ன்ட்டு நம்மளுக்கு வந்து பப்ளிக் கிட்ட வந்து நம்ம அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது தான் நம்மளோட வேலை. அப்போ இந்த எல்லா இடத்துலையும் நம்ம ஒரு ஜாகிரதையாக ஒரு செக் பாயிண்ட் வைங்கன்றேன். ஏன்னா ஹெப்படைட்டிஸ் பி உள்ளே வந்துருச்சுன்னா லைஃப் லாங் ஹெப்படைட்டிஸ் பி க்யூரே ஆகாது. அப்போ அது லிவரை போய் பாதித்து சிரோசிஸை ஏற்படுத்துது. அப்புறம் இந்த மாதிரி கேஸ் மாதிரி ஆகிடுது. அதனால் வந்து இது எல்லாமே காரணமாக அமையுதுன்றதுனால ஜாகிரதையாக இருக்குன்றதான் நம்ம பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ இந்த லிவர் டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்னு பேசும்போது கூட அதுக்கும் டோனர் அப்படின்றதும் ஒரு பெரிய சவால் ஒன்று இருக்குது. ஒருவேளை அப்படி வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டா கூட லைஃப் டைம் அப்படின்றது என்னவா இருக்கும் சார்? சார் நல்ல ப்ரோக்னோசிஸ் சார். லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ் ரேட் நல்லா தான் சார் இருக்குது. ஓகேங்களா? 5 இயர்ஸ் சக்ஸஸ் ரேட் வந்து மோர் தென் 70% சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு 5 வருஷம் வந்து அவங்க வந்து 70-80 விழுக்காடு மேலே நல்லாவே வாழ்வாங்க. ஓகேங்களா? எந்த தொந்தரவும் இல்லாமல் ஆக்டிவாக வாழலாம். ஸோ லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு சக்ஸஸ் ரேட் நல்லா இருக்குது. ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு சக்ஸஸ் ரேட் நல்லா இருக்குது. இந்த லங்ஸ் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு தான் சக்ஸஸ் ரேட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் டிபேட்டபிளாக போயிட்டுருக்கு. அதாவது என்னோட துறையை சார்ந்த நுரையீரல் மாறுதல் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கே தவிர, லிவரெல்லாம் வந்து நல்ல சக்ஸஸ் ரேட்டு, கிட்னிக்கும் நல்ல சக்ஸஸ் ரேட், இவங்களாம் நல்ல சக்ஸஸ் ரேட்டு. ஆனால் இப்போ விஷயம் என்னென்னா வந்து அந்த அஃபோர்டபிலிட்டி தான் சார். எத்தனை பேர்கிட்ட வந்து அந்த 50-60 லட்சம் இருக்கும், யார் அதை போய் மாற்றிக்க முடியும்? டோனர் கிடைக்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப வேலிடான பாயிண்ட், அவ்வளோ ஈஸி கிடையாது. இப்போ வந்து முக்கால்வாசி டோனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களோட அப்பா அம்மாவாக தான் இருப்பாங்க. ஓகேங்களா? நிறைய குழந்தைங்க பிறக்கும் போதே கூட லிவர் ப்ராப்ளமோட பிறக்குதுன்னும் போது அவங்க அம்மாவை டோனராக இருப்பாங்க, சித்தப்பா டோனராக இருப்பார், அப்பா டோனராக இருப்பார். அப்போ டோனர் வந்து அவங்க ஏன்னா அவங்க சேம் பிளட் லைன்ன்றதுனால இந்த மிஸ்மேட்ச் ரொம்ப நடக்காது. ஸோ அதே கிட்டத்தட்ட சேம் அப்பாலேருந்து வந்த அந்த குழந்தைன்னும் போது அப்பாவுக்கு இருக்கிற அந்த பிளட் குரூப் இருந்தாலே போதும். மற்றபடி அப்பாவோட ஜீன்ஸு குழந்தையோட ஜீன்ஸும் வந்து 50% மேட்ச் ஆகே தீரும். அப்படின்னும் போது அவங்களோட பிளட்டெல்லாம் அவங்களோட டோனர் வந்து ஈஸியாக முடியுது. ஆனால் நம்மளுக்கு அந்த டோனர் மேட்ச் வந்து கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க. அப்போ வெளியே இருந்து தேர்ட் பர்சன் கிட்டேருந்து ஒரு டோனர், இப்போ நீங்கள் எனக்கு வந்து தேர்ட் பர்சன், அவங்களுக்கு ஏன்னா நம்ம ஒன்றா பிறக்கல. ஓகேங்களா? சகோதரத்தை பழகிட்டு இருக்கோம். இப்போ உங்களோட லிவர் எடுத்து எனக்கு வைக்கணும்னா, என்னோட லிவர் எடுத்து உங்களுக்கு வைக்கணும்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அப்போ அதுக்கு நிறைய டெஸ்ட் பண்ணி ஒத்து வருதா அப்படின்னு சொல்லிட்டு ஒத்து வரலன்ட்டு ஒரு 1000 கேஸ் ஒத்து வராமல் போகும். அப்போ 1000ல் ஒருத்தன் மாதிரி யாராவது ஒரு கேஸ் தான் ஒத்து வரும். அந்த ஒத்து வர கேஸை கிட்ட வந்துட்டு தான் நம்ம வந்து எடுக்க முடியும். ஸோ அதனால் இதில் நிறைய சேலஞ்சஸ் இருக்குன்றதுனால லிவர் டிரான்ஸ்பிளான்ட்ன்றது வந்து அவ்வளோ ஈஸியாக எளிவாக இந்த ஏழை எளிய மக்கள், சாமானிய மக்கள்லாம் பண்ண முடியுன்ற மாதிரி கிடையாது. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த நோய் வர்றதுக்கான காரணங்களை ஸ்டார்டிங்லேயே முடிச்சு விட்ருங்கன்றேன். வந்ததுக்கப்புறம் டாக்டர் எப்படியாவது மாற்றி விடுங்க அப்படின்றது வந்துட்டு இப்போ இருக்கிற நம்மளோட பொருளாதார சூழ்நிலையில் வந்து கஷ்டமான விஷயம்னு நான் சொல்கிறேன். ஸோ அப்போது வருமுன் காப்பதே சிறப்பு. வருமுன் காப்பதே சிறப்பு. இதுதான் வந்து இந்த கேஸ், அபிநய் சார் கேஸ்லேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம்னு நினைக்கிறேன்.
நன்றி 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 சார். Satyabama Institute of Science and Technology, admissions open. பழசுக்கு எப்பவுமே மதிப்பு இருக்கு. ஒரே நிமிஷத்துல உங்களோட யூஸ் மொபைல்ஸை நம்ம டோஃபைல வித்துட்டு பணமா மாத்திக்கோங்க. ரிலீஸுக்கு முன்பாகவே 100க்கும் மேற்பட்ட மக்களுக்கு திரையிடப்பட்ட பேய் படம் மர்மர் வெற்றி நடை போடுகிறது.